பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம தியானிக்க வேண்டியதான கர்த்தருடைய வார்த்தை கடந்த நாட்களிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் 7வது வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, எங்க கூட பேசுங்கப்பா. நம்முடைய வார்த்தையின்படி எங்களை கற்றுத்தாருங்க. நம்முடைய வார்த்தைக்கின்படி ஆண்டவர் நம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் அநேகரை ஆயத்தப்படுத்தத்தக்க விதத்தில் எங்களை பயன்படுத்த போவதற்காக நன்றி. வார்த்தைகள் மனதுருக்கமாய் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க, இந்த வார்த்தையை நம்ம தியானித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய யோவான் ஐயா மூலமாக கடைசி புத்தகமாக கர்த்தர் நமக்கு ஒரு கிஃப்டாக, ஒரு பெரிய பரிசாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை படிக்க படிக்க நமக்குள்ள உலகத்தில் நடக்கிற ஒரு சம்பவங்கள், உலகத்தில் இனி அதாவது 3வது அதிகாரம் முடித்த பிறகு 4-5 பரலோகத்தின் மகிமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 6லிருந்து உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்தி கிறிஸ்துவ நாட்களில் நடக்கிற சம்பவம். 19வது அதிகாரத்திலிருந்து மறுபடியுமாக, அதாவது இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் 20வது அதிகாரம் நமக்கு பார்க்கும்போது 1000 வருட அரசாட்சி, 20வது அதிகாரம் 21, 22 இனி நடக்கக்கூடிய, அதாவது இந்த பூமி தாண்டி நடக்கிற சம்பவங்களை குறித்தெல்லாம் பார்க்கிறோம். அதாவது ஆண்டோடைய வருகைக்கு முன்னாடி, இயேசுவுடைய ரகசிய வருகைக்கு முன்னாடி ஆண்டவர் 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. இனி சம்பவிக்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. அன்றைக்கு அந்த 7 சபைகள் என்று சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற துருக்கி தான் அன்றைக்கு இருந்ததான மைனர், அதாவது ஏசியா தான், அதுவும் ஆசியா தான். ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய அந்த துருக்கியை சார்ந்து தான் 7 சபைகள் இருக்கிறதாக சரித்திரம் சொல்லுகிறது. இன்னைக்கும் அதில் சில பேர்கள், இங்கே சொல்லப்பட்ட பேர்களுடைய சபைகளும் பில்டிங்கும் என்ன செய்யறதுக்கு அதே நெய்மில் அவங்க அதை மறக்காம துருக்கியினால இன்னைக்கு ரோமன் கேத்தலிக் அவங்க என்ன செய்யறாங்க, அதை பாதுகாத்து இருக்கிறதாக அவங்களுடைய அண்டரில் அதை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் படித்திருக்கிறேன். அப்போ இதெல்லாம் பார்க்கிறோம். 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்போ 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுவதற்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய வருகையை குறித்தும் ஆண்டவர் ஜனங்களோடு கூட, சபையோடு கூட ஆண்டவர் மறுபடியுமாக எச்சரிக்கிறார். அதுதான் நம்ம இப்ப படித்த வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அப்போ மேகங்களுடனே வருகிறது 2 சம்பவம், அதாவது 2 காரியம் மேகத்துல நடக்க போகிறது. அதாவது இன்னைக்கு உலகம் எங்கும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் ரகசிய வருகை. ரகசிய வருகை எங்க நடக்கும்? மேகத்தின் மேலதான் நடக்க போகிறது. அதாவது மேகத்தின் மேல ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை சபையை எடுத்துக்கொள்ளும்படிக்காக அவர் சீக்கிரமாக வருவேன் என்று சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாரு. நம்ம ஒரு காலங்கள் நம்ம சொல்றோம், இயேசு சீக்கிரம் வருகிறான்னு சொல்லி அன்றைக்கே பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே பேசிக்கொண்டிருந்தாங்க, உண்மைதான். ஆனால் அன்றைக்கு பேசுனதை காட்டிலும் இன்றைக்கு தான் நம்ம அதிகமாய் பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு கூட அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் இருந்தது. ஆனால் இந்த காலத்துல, நீங்களும் நானும் வாழ்கிற காலத்துல, இந்த 21ஆம் நூற்றாண்டுல நீங்க தீர்க்க தரிசனத்தினுடைய வித்தியாசத்தையும், நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள், நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நமக்கு கண்களுக்கு முன்னாடி தீவிரமாக அதிகமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறத பார்க்கும்போது, அன்னைக்கு இருந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடக்காததும், 20ஆம் நூற்றாண்டுல நடக்காததும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இது நடந்து கொண்டிருக்கிறது. அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவருடைய வருகை வெகு வெகு சீக்கிரமா இருக்க போகிறது என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு குழப்பமான காரியங்கள் என்னவென்று சொன்னால், வருகை குறித்து அநேக ஜனங்களுக்கு குழப்பங்கள். பல சபைகள் வருகை குறித்து பேசுறது கிடையாது. இந்த குழப்பத்தினால சிலர் பேசுறது இல்லை. சிலர் அதை வருகை குறித்ததான அறிவு அவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லாம இந்த உலகமே அவங்களுக்கு பரலோகமாய் நினைத்து கொண்டு உலகத்தின் ஆசாபாசங்களிலும் உலகத்தின் சிற்றின்பங்களிலும் அநேகர் மயங்கி இருக்கிறதுனால, ஒரு ஊழியக்காரன் உலக சிற்றின்பத்திலேயோ பாவமான காரியத்துல விழுந்து கிடந்தால் அவனால பரலோகத்தை பத்தி பேச முடியாது, பரிசுத்தத்தை பத்தி பேச முடியாது, வருகை குறித்தும் அவனால பேச முடியாது. ஒருவேளை அவங்களால ஒருவேளை ஊழியக்காரங்க முயற்சி பண்ணலாம் பேசுவதற்கு, வருகை குறித்து அவங்களால பேச முடியாதுங்க.
ஏனென்று சொன்னால் அந்த தாகமுள்ளவர்களால் மட்டும்தான் வருகையை குறித்து பேச முடியும். பரலோகத்தின் ஏக்கமுள்ளவர்களால் மட்டும்தான் பரலோகத்தை குறித்து பேச முடியும். இன்னைக்கு அநேக மெசேஜஸ் நம்ம கேட்கிறோம். பரலோகத்தை மறந்த பிரசங்கங்கள், வருகையை மறந்த பிரசங்கங்கள் தான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேகம் உலகத்துல நாம் எப்படி வாழ வேண்டும், உலகத்துல எப்படி செழிப்பாய் வாழ்வது, இதை மட்டும்தான் அநேகர் ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது, இயேசு அன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்ததும் ஆதி அப்போஸ்தலர்களும் மிஷனரிமார்களும் நமக்கு கற்றுக் கொடுத்தது அதுவா? இல்லைங்க. ஆண்டவர் உண்மையான ஆண்டவருடைய பாரத்தை பெற்று கொண்டவர்கள் மூலமாகத்தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அப்படித்தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ படித்த வசனம், இதோ மேகங்களுடனே வருகிறார். இன்னைக்கு அநேகருக்குள்ள வருகை குறித்து குழப்பங்கள் இருக்கிறது. வருகை எப்போ வரும், வருகை ரகசிய வருகை இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஒரு கூட்ட ஜனங்கள் வருகையே இல்லைன்றது, ரகசிய வருகை இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஒரு கூட்டம் பகிரங்க வருகையும் கிடையாது, ரகசிய வருகையும் இல்லை, இந்த உலகம் இருக்கிற பிரகாரமே இருக்கும், அப்படி எல்லாம் அன்னைக்கும் பேசுனாங்க. இன்னைக்கும் உலகத்தில் அநேக ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் நினைத்து கொண்டு இருக்கிறதுனால தான் பிசாசானவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் ஜாலியா இரு, உலகத்துல அன்பு என்ஜாய் பண்ணு, உலக பிரகாரமா நல்லா என்ஜாய் பண்ணி மூக்கு முட்டை சாப்பிட்டு நல்லா ஜாலியா இருன்னு சொல்லி இன்னைக்கு ஊழியக்காரர்களை பார்த்தும் விசுவாசிகளை பார்த்தும் இன்னைக்கு அவன் தைரியப்படுத்தி ஜனங்களை என்ன செய்யறான், ஆண்டோடைய வருகையை மறக்க செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஆண்டு உங்களோடும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி ஆண்டவன் நம்மோடு பேசுகிறார். பாருங்க, இதுல ரெண்டு காரியம், இந்த 7வது வசனத்துல 2 ரகசியம் உள்ள இருக்குது. ஒன்று, மேகத்தின் மேல எடுத்து கொள்ளப்படுகிறது, உள்ள மறைந்து இருக்கிறது, அங்க ரகசியமாய் சொல்லப்பட்டிருக்கு. 2வது, எல்லாரும் பார்க்கிற விதத்துல கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இது என்னன்னா, பகிரங்கமா அவர் வரப்போகிறார். அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி முடிந்து 7 வருட காலம் என்று சொல்லி 11வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ 7 வருட காலம் முடித்த பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது ரகசிய வருகையில எடுத்துக்கொண்டு போனார் அல்லவா. நீங்களும் நானும் சபை எடுத்துக்கொண்டு போன சபைகளும் அதாவது நமக்கு வருகைக்கு முன்னாடி மரித்த பரிசுத்தவான்களோடு கூட நம் மறுபடியும் 7 வருடம் முடியும் போது இந்த பூமியில இறங்கி வருவோம். இந்த பூமியில ஆட்சி செய்யும்படிக்காக, இந்த பூமியில 1000 வருட அரசாட்சி செய்யும்படிக்காக நம்ம பரிசுத்தவான்களோடு கூட இறங்கி வரும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும், ஆண்டவரால் கைவிடப்பட்டவர்கள், ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கிவிட்டவர்கள், இயேசுவை அறிந்தும் அவர் சொன்ன வார்த்தையின்படி வாழ முடியாத அநேக ஜனங்கள் புலம்புவார்கள், குத்தினவர்களும் புலம்புவார்களாம். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. குத்தினவர்களும் புலம்பி, ஐயோ இந்த ஆண்டவரையா நான் விட்டு விட்டேன் என்று புலம்புகிற ஒரு காலம் தான் பகிரங்க வருகை. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ரகசிய வருகையை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆண்டோட வசனம் அநேக வசனங்கள் இருக்கிறது. மேகத்துல 2, 1, மேகத்துல என்ன செய்வாராம், அவர் நம்மை எடுத்து செல்லும்படிக்காக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல 16வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடுக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லி பவுலையா தீர்க்க தரிசனமாய் அன்றைக்கு இருந்த தெசலோனிக்க சபைக்கு அவ்வளவு ஆணித்தரமாய் தீர்க்க தரிசனத்தை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அன்பு சபையே, அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லனா 1900 வருஷத்துக்கு முன்னாடி பவுலையாவுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு வெறி ஆண்டுடைய வருகை குறித்து இருந்ததுனாலதான் அவர் உலகம் எல்லாம் கடந்து சென்று போக வேண்டும், சபையை ஸ்தாபிக்க வேண்டும், மரணம் வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காய் செத்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காய் ஆத்மாக்களை கிறிஸ்துவுக்காய் நடத்த வேண்டும், அநேகரை கிறிஸ்துவின் போர் சேவகர்களாய் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு வெறி வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவருக்குள்ள ஒரு பெரிய பாரம், வருகை வரப்போகிறது, அதுக்கு முன்னாடி ஜனங்களை கிறிஸ்துவுக்காய் ஆயத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு ஏக்கங்க. அன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொண்டிருக்கிறார், இப்படியாய் சொல்லுகிறாரு, இன்னைக்கு பெந்தகோஸ்து சபைகள் எல்லாம் என்றைக்கு வருகை குறித்து பேசுகிறார்கள் ஆரம்பித்தார்களோ அன்றைக்கே எழுப்புதல் நின்று போய்விட்டது, அதனாலதான் இன்னைக்கு சபைகள் பெருக மாட்டேங்குது, அதனாலதான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கள்ள ஊழியன் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய கோபம், ஆவிக்குரிய கோபம் வருது. ஏயா உன் கண்ணு தெரிய மாட்டேங்குதா? அப்போ பவுலையாவை காட்டிலும் நீ பெரியவனா? பவுலையாவுக்கு தெரியாதது உனக்கு தெரியுமா? நீ எத்தனை பேரை கிறிஸ்துக்குள்ள நடத்தினா? 100 பேர் 200 பேரை நீ கிறிஸ்துக்குள்ள நடத்தினான்னு சொல்லி கொண்டு போலி கிறிஸ்தவர்களை நீ உருவாக்கி கொண்டு இருக்கலாம்.
ஆனால் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது? பவுலையா 1900 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் எங்கும் போயிட்டு பல ரோம தேசத்துல போனாரு, இன்னும் பல இடங்கள்ல கடந்து சென்றாரு. மத்திய கிழக்கு நாட்டுல கடந்து வந்திருக்கிறதாய் சரித்திரம் சொல்லுகிறது, வேதத்துல சொல்லப்படுது. அரபி தேசத்துக்கு வந்தாரு, ரோம் ஐரோப்பியா கண்டத்துக்கு போனாரு, இன்னும் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருக்கிற அநேக ஜனங்களுக்கு கிறிஸ்துவ நன்மை பிரசங்கம் பண்ணாரே. அவருக்கு தெரியாது உனக்கு தெரியுமா? அவர் வருகை குறித்து பேசியிருக்கிறார் அல்லவா? அவர் டைம் பாஸுக்கு சொன்னாரா? அவருக்கு வருகை குறித்து அறிவு இருந்ததுனாலதான் அவ்வளவு வெறியா ஊழியம் செய்ய முடிந்தது. கடைசியில ரோம் பட்டணத்துல தலை துண்டித்து மரித்தார் அல்லவா? தலை வெட்டப்பட்டவராய் இரத்த சாட்சியாய் மரித்தார் அல்லவா? ஏன்? அவருக்குள்ள ஒரு பெரிய பாரம், தரிசனம், ஆண்டோட வருகைக்காய் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற தரிசனம் அன்றைக்கு இருந்த ஊழியக்காரக்குள்ள அன்னைக்கு அந்த தரிசனம் இருந்ததுனாலதான் அவர்களால பெரிய காரியங்களை சாதிக்க முடிந்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட தரிசனம் இல்லை, வருகை குறித்த தரிசனம் இல்லை, பரலோக தரிசனம் இல்லை, கிறிஸ்துவுக்காய் ஜனங்களை நடத்த வேண்டும் என்கிற தரிசனம் இன்னைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் அல்ல, சிலர் இருக்கிறாங்க, ரொம்ப கம்மியான மக்களுக்குள்ளதான் அப்படிப்பட்ட தரிசனம் இருக்கிறது. ஆனால் அது இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நான் பேசுகிற நானும் இப்படிப்பட்ட பாரம் பெற்றுக்கொள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் பேசி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி என்று சொன்னால் மேகத்துல என்ன செய்ய போறான்? மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, மேகத்துல ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது மறுரூபமாகி அவரோடு கூட அவருடைய சாயலை தரித்து அவரோடு கூட நம்ம வாழ போகிறோம். இதுதான் ரகசிய வருகை. இன்னைக்கு நிறைய பேர் ரகசிய வருகை குழம்பிட்டு இருக்காதீங்க. நீங்கள் குழம்ப வேண்டாம். இதுக்கு ஒரே ஆதார வசனம் 1 தெசலோனிக்கர் 4:17 தான் நமக்கு சொல்லுகிறது. மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. பகிரங்க வருகை குறித்து கர்த்தருக்கு சித்தமாக அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். இன்னும் இயேசு கிறிஸ்து சொன்னது கூட ஒரே ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். மத்திய 24வது அதிகாரத்தில் இயேசு சொன்னார் ரகசிய வருகை குறித்து 24:27 மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும். அப்போ மின்னலை போல இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரா? மேகத்துல எப்படி கிழக்கிலிருந்து, அதாவது கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் ஒரு மின்னல் எவ்வளவு லட்சக்கணக்கான கிலோமீட்டரா ஃபாஸ்ட் ஃபிளாஷ் மாதிரி வடிக்குமோ. நமக்கு தெரியும், மின்னல் எல்லாம் கண்ணால பார்க்க முடியாது, பார்க்கறதுக்குள்ள டப்புன்னு போயிடும். அவ்வளவு ஃபாஸ்டா அந்த மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பாய்கிறது மாதிரி உலகமே வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவருடைய வருகை நடக்கும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும்போது அவரும் ரகசிய வருகை குறித்து தான் பேசியிருக்கிறார். மின்னலை போல, மின்னல் நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியும், அவ்வளவு பயங்கர ஃபாஸ்டா, அவ்வளவு பெரிய ரகசியமாய் அது வரப்போகிறது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறாருங்க. இதை பார்த்து நீங்க குழம்ப வேண்டாம். ரகசிய வருகை உண்டு, ஆண்டவருடைய வருகையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம் உண்டு, ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற வாழ்க்கை உண்டு, மறுரூபமாகி அவரோடு கூட எப்பொழுதும் வாழப்போகிற ஒரு அனுபவம் உண்டு என்பதை மறக்காதீங்க. சபையே, இதை குறித்து பலருடைய கள்ள உபதேசங்களை கேட்காதீங்க. அப்படி என்று சொன்னால் வருகை நீங்க மறந்துடுவீங்க. வருகை குறித்த சிந்தனை இல்லாமல் போகும். நமக்கு முன்னாடி சொன்ன இயேசுவும் சொன்னார், நமக்கு தகப்பனா இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கிறார் மத்தேயு 24 எல்லாராலும் போற்றப்படுகிற, எல்லாராலும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரராகிய பவுலையாவும் சொன்னாரு, யோவனையாவும் சொல்லியிருக்கிற. இதுக்கு மேல உங்களுக்கு ஆதாரம் தேவையில்ல. இன்னைக்கு இருக்கிறவங்களுடைய வார்த்தையை கேட்காதீங்க. உண்மையானவங்க பேசுறவங்க பேசுறாங்க, அவங்களுடைய வார்த்தையை கேளுங்க. பொய்யாய் பேசி உலகத்தையே மேன்மைப்படுத்தி பேசுறவங்களுடைய மெசேஜை கேட்காதீங்கன்னு சொல்லி கர்த்தர் பாரப்பட்டு என்னோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் தாமே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைக்காயிரன் இந்த வார்த்தை 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். எங்களை ஆயத்தப்படுத்தும், அநேகரை ஆயத்தப்படுத்துவது விஷயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.